தமிழர்கள் காப்பாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்திலே துரோகமிழைத்த இந்த தமிழ்நாட்டின் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் தமிழர்களை இலங்கையில் துரோகிகள் என அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் இந்த மாநாட்டிலே சொல்ல வேண்டிய சில விடயங்கள் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். இந்த விடயங்களை உலகறிய வேண்டும். அந்த வகையிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே நான் அவ்வாறான சில விடயங்களை முன்வைக்க நான் பெருமை அடைகின்றேன். நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் துணை நூலகராக தற்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆவண காப்பகங்கள் என்பது ஆவண காப்பகம் பல குறிப்பேடுகளை வெளியீடுகளை ஆவணங்களை தொகுத்து வைத்து பாதுகாக்கும் இடமாகும். இன்று தமிழ் ஆவணங்கள் பல பாதுகாக்கப்பட்டபடியால் தான் அந்த ஏடுகளை கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்களை கொண்டு செம்மொழி அந்தஸ்து இந்த தமிழுக்கு கிடைத்திருக்கின்றது. அதுபோல இலங்கையின் உரிமைகளை பெறுவதற்கு மட்டுமல்ல, ஒரு காலத்தில் இலங்கை தமிழர் பற்றிய ஆய்வுக்கு இந்த தமிழ் ஆவணங்கள் எமக்கு முக்கியம் பெறுகிறது. அதே போலவே எதிர்கால சந்ததியினரின் ஆய்வுகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் இதை காப்பாற்றி கொடுக்க வேண்டியதும் எமது கடமைகளில் ஒன்றாகும். இது இலங்கையின் ஆவண காப்பு வரலாற்றினை நோக்கினால் 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே இலங்கை ஆவண காப்பு வரலாறு ஆரம்பிக்கின்றது. முதல்ல பௌத்த மடாலயங்களிலும் இந்து கோயில்களிலும் இந்த நூல்கள் பாதுகாக்கப்பட்டு பயிலப்பட்டுள்ளன. மகாவிகாரைகள், அதில் குறிப்பாக அபேகரி விகாரையில் இந்த ஆவண பாதுகாப்பு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆவணங்கள் சோழர் காலத்து படையெடுப்பினால் அளிக்கப்பட்டதாக சிங்கள வரலாறுகள் இதனை மிகவும் ஆவேசத்துடன் கூறி நிற்கின்றது. இந்த மன்னர் ஆட்சி காலத்திலே மகாமோட்டி என மன்னரினால் நியமிக்கப்பட்ட ஒருவரே இந்த ஆவணங்களை பாதுகாத்து வந்துள்ளார். பண்டைய கால ஆவணங்கள் மன்னரால் வழங்கப்பட்டவை பற்றி குறித்து வைத்த ஆவணம் கூட பின் பொத் என அழைக்கப்பட்டு வருகிறது. ஆவணங்களை வைத்து பாதுகாத்தவர் நூற்காப்பாளர் அல்லது பொத் வருண் என அழைக்கப்பட்டுள்ளனர். ராஜ்யத்தின் மன்னர் நீர்க்கணக்கள் எழுதி வைக்கப்பட்ட புத்தகம் கூட சிங்கள மொழியிலும் பண்டக புத்தகம் என தான் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தமிழ் சொல் தான் அக்காலத்திலிருந்து சிங்கள மொழியிலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. அதுபோல வரி அறவிட்டவை வரி புத்தகம் என்றே குறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றிலே கூறும் மகாவம்சம், சூலவம்சம், தீபவம்சம் என்பனவும், அதாவது 4ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு வரை சேர்த்து வைத்த ஆவணப்படுத்தப்பட்ட ஏடுகளை துணை கொண்டு எழுதப்பட்டுள்ளன. கோட்டை ராஜ்ய காலத்தில், அதாவது 1415 தொடக்கம் 1597 வரை மன்னரால் வழங்கப்பட்ட வாய்மூல தண்டனைகளை குறித்து வைக்க முகவட்டி என்னும் ஆவணம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. முகவட்டி என்ற சொல் கூட சிங்கள மொழியில் இல்லை. இதுவும் ஒரு தமிழ் சொல்லாகத்தான் தமிழ் மன்னர்களால் பாவிக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருந்திருக்கலாம் என்பதை நாம் கூற வேண்டியிருக்கின்றது. கண்டி ராஜ்ய காலத்தில் மகாமோட்டி என்பவரை ஆவணங்களை பாதுகாத்துள்ளார். இந்த கண்டி வரலாற்று பிரகரா உற்சவத்தில் கூட இந்த மகாமோட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஊர்வலத்திலே அழைத்து செல்கிறார்கள், இப்பொழுதும் அந்த பரம்பரையை சேர்ந்தவர்களை. இக்காலத்தின் மன்னர் பிறருக்கு நன்கொடையாக வழங்கிய காணிகளுக்கு ஆவணங்கள் ஓலைச்சீட்டு என்றே அழைக்கப்பட்டுள்ளது. அந்த ஓலைச்சீட்டு என்ற சொல்லும் சிங்கள சொற்களாக இல்லை. ஆகவே அக்காலத்திலிருந்தே தமிழ் சொற்கள் தான் இவற்றுக்கு பாவிக்கப்பட்டு வந்தன. இவ்வாவணங்களை எழுதுபவர், பாதுகாப்பவர் லியனா அல்லது எழுத்தினர் எனவும் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த லியனா என்ற சொல் சிங்கள சொல். 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய ஆட்சி காலத்தில் போர்த்துகேயர், அதாவது 1515 முதல் 1656 வரை இலங்கை ஆண்டவர்கள் இலங்கையில் நூலகம், ஆவணப்படுத்தல் என்பவற்றை முறைப்படி ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில், அதாவது போர்த்துகேயர் கால தொடக்கம் பிரித்தானியர் ஆட்சி காலம் வரை இந்த ஆவண வரலாறு சிறப்பாக காணப்படுகின்றது. அதன் பின் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலே 1640 முதல் 1796 வரை இவர்கள் இலங்கை ஆட்சி செய்தார்கள். கொழும்புனை கைப்பற்றிய போது போர்த்துகேயர் சேர்த்து வைத்திருந்த ஆவணங்களை இவர்களிடம் கொடுக்காமல் அந்த ஆவணங்கள் அவ்வளவும் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் டச்சுக்காரர்கள் 1640ஆம் ஆண்டு முதல் காலையிலும் 1656 தொடக்கம் 1796ஆம் ஆண்டு வரை கொழும்பிலும் ஆவண காப்பகங்களை அமைத்துள்ளனர். அதன் பின் பிரித்தானியர் 1796ஆம் ஆண்டு இலங்கையை கைப்பற்றிய போது இந்த ஒல்லாந்தரும் இந்த ஆவணங்களை பிரித்தானியரிடம் கொடுக்க மறுத்து ஒல்லாந்தரால் அளிக்கப்பட்டுள்ளன. இலங்கையை கைப்பற்றிய போது ஒல்லாந்தரால் ஆவணங்கள் அளிக்கப்பட்டன. அதே போல் 1815 கண்டி இராச்சியம் கடைசியாக பிரித்தானியரால் கைப்பற்றப்பட்ட போதும் அங்கு ஆவணங்கள்
கண்டி மந்திரிகளால் அளிக்கப்பட்டுள்ளன பிரித்தானியரிடம் இது கிடைக்கக்கூடாது என்பதற்காக 1870 நூலகங்களும் 1870 நூதசாலையும் மியூசியம் அண்ட் லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு போர்க்காலத்திலும், அதாவது ஒல்லாந்தர் போர்த்துகேயரிடம் கைப்பற்றிய போதும், ஆங்கிலேயர் ஒல்லாந்தரிடம் கைப்பற்றிய போதும், சோழர்கள் இலங்கையை கைப்பற்றிய போது நூலகங்கள் அளிக்கப்பட்டது போலவே அண்மை காலத்தில் கசப்பான வரலாறு இருந்தாலும் நான் தெரிவித்தே ஆக வேண்டும். யாழ்ப்பாண நூலகமும் இதே போல எரிக்கப்பட்டது. அதே போல இந்த யுத்தத்தில் கூட, கடந்த வருட யுத்தத்தில் கூட தமிழீழ புலிகளினால் சேர்த்து வைக்கப்பட்டு தமிழீழ ஆவண காப்பகமென ஆவணப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் முழுதாக அளிக்கப்பட்டுள்ளன. இதுவும் ஒரு வரலாறு. அவர்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் சேர்த்து வைத்து ஒரு ஆவண காப்பகம் நடத்தி வந்தார்கள். அந்த ஆவண காப்பகம் இந்த யுத்தத்தில் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன. நூதன சாலை நூலகமும் இலங்கையிலே அமைக்கப்பட்ட பின்னர் உள்ளூர் வெளிகளை சேர்க்கப்பட்டுள்ளன. 1887 ஆண்டில் நூல்கள் பதிவுச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இவ்வாவண காப்பகத்துக்கு 1887 ஆண்டு அச்சக நூலக பதிவுச் சட்டம் கீழ் நூல்களின் பிரதிகள் 5 வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டமும் இருக்கின்றது. 1901 ஆண்டு ஆவண காப்பல பதவிக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது பிரித்தானிய ஆட்சிக்கு பின்னர் நடைபெற்றவை. 1902 ஆண்டு மீண்டும் மாவட்ட மட்டத்தில் கண்டி, காலி, யாழ்ப்பாணம், கொழும்பு ஆகிய இடங்களில் நூதன சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவ்வளவு பிரதேச ஆவணங்கள் காக்கப்பட்டு வந்துள்ளன. சட்ட ரீதியான சில வரைவுகளையும் அதன் பின் ஏற்படுத்தியுள்ளார்கள். 1947 ஆண்டு, 1973 ஆண்டு, 1981 ஆண்டு இந்த அச்சக சட்டங்கள், ஆவண காப்பக சட்டங்கள் இலங்கையிலே நிறுவப்பட்டுள்ளன. காலத்துவ ஆட்சி காலத்தில், அதாவது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட அல்லது சேர்க்கப்பட்ட ஆவணங்கள் அந்த பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் கொலோனியல் காப்பிரைட் ஆக்ட் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இன்னும் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றன. அதே போல் 1796 ஆண்டு தொடக்கம் 1948 வரை இடைக்கால வெளியீடுகள் லண்டன் ஆவண நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஆவண காப்பகத்தில் பொது ஆவணங்கள், தேசபலங்கள், மைக்ரோபிலிம், வெளியிடப்பட்ட நூல்கள் ஆகியன பாதுகாப்பாக இன்று வைக்கப்பட்டுள்ளன. 48 ஆண்டு சுதந்திரம் பெற்ற பின் வெளியிட இலங்கையிலேயே பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன. இதன் ஒரு பிரதி 1952 ஆண்டிலிருந்து நான் கடமையாற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு, அதாவது 5 பிரதியில் ஒரு பிரதி எனது பல்கலைக்கழகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரதியை கொண்டு 1962 ஆண்டு இலங்கையிலே முதலாவது தேசிய நூற்பட்டியல் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டது. இதுதான் முதலாவது நேஷனல் பிப்ளியோகிராபி ஸ்டார்ட் ஸ்ரீலங்கா. அதேபோல் 1963 ஆண்டு மீண்டும் பேராதனையிலிருந்து இடமாற்றப்பட்டு கொழும்பு வித்யாலங்கார பல்கலைக்கழகத்துக்கு இந்த ஆவணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. 1974 ஆண்டு ஆவண காப்பகம் புதிய கட்டடத்திலே ஆகாஷ் என்ற அந்த நிறுவனம் இலங்கையில் நிறுவப்பட்டுள்ளது. 74 ஆண்டு தேசிய நூல் பட்டியல் தேசிய நூலக சபை பொறுப்பில் பிப்ளியோகிராபி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்ரீலங்கா நேஷனல் லைப்ரரி சர்வீசஸ் 1976 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 1986 ஆண்டிலே இலங்கையில் வெளியிடப்படும் நூல்களுக்கு சர்வதேச தரத்தர நூல் எண் ISBN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் வழங்கும் முறை ஏற்பட்டுள்ளது. 90 ஆண்டு இலங்கை தேசிய நூலகம் நேஷனல் லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை சர்வதேச தராத நூல் எண் ISBN பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இலங்கை தேசிய நூற்பட்டியலில் நேஷனல் பிப்ளியோகிராபி பதியப்படுகின்றது. இலங்கையர்கள் சர்வதேச தராதர நூல் எண்கள் வேறு நாடுகளில் பெற்றுக்கொண்டால் இலங்கையரது நூலாயினம் இலங்கை தேசிய நூல் பட்டியலில் பதியப்படுவதில்லை. அந்த நூல்கள் நேஷனல் பிப்ளியோகிராபியில் இருந்து